ஹலோ கைஸ், நான் உங்கள் ES பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மார்க்கர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்காத போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். இந்த எபிசோட் வந்து ஸ்டோரியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக போகுது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சண்டைகள் த்ரில்லர்லாம் இருக்குது. முடிஞ்சதுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் புரியாமல் பாருங்கள். எல்லாமே என்னோட பெஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு பண்ணி போடுறேன். சரிங்க, சம்பவத்தோட கதை கூட போலாமா? இப்போ இந்த எபிசோட பார்த்தா ஹீரோ நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கான், பெரிய பையனாட்டம். அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு ஹாப் காப்ளினும் சண்டை போட தயாரா இருக்க இவனும் தன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். என்னுடைய ஏர் மேஜிக் நான் இந்த இடத்துல பயன்படுத்துறேன், உன்னால் அது எதுவுமே பண்ண முடியாது, நீ இன்னைக்கு சேர்த்தன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண. அதை அட்டாக் பண்ணதுல மொத்தமா அப்படியே மண்டு குழம்பி கீழே விழுந்தது. அதுவும் துருத்தி சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு முறை பார்த்துருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் பரவாயில்ல, என்னுடைய புதிய விண்டு ப்ளோ வந்து நல்லாவே இருக்கு, பட் இருந்தாலுமே ரொம்பவும் லேட் ஆகுது அதை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன இருந்தாலுமே ஒரு உயிருக்கு போராட்டம்னு வர சுச்சுவேஷன்ல அப்போ அது மட்டும் சீக்கிரமா ஒர்க் ஆகுது, பின்ன கத்துக்கு போது மட்டும் ரொம்ப ஸ்லோவாகுது. என்ன இது கதையா இருக்கு? அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண பிறகு தன்னுடைய அக்கா காரியை கூப்பிடுறத பார்க்க, சிவன் உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, காப்ளின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு போலியா? எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு இவனும் சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ரோஸும் மரியாவும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் மான்சஸ் அண்ட் பண்ண ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 10 வயசு. என்னுடைய அக்காவுக்கும் கூட வரிக்கும் இருக்கிற வயசு 12. இவங்க என்னை விடவும் பார்க்கவே ரொம்ப அடல்ட்டா மாறிட்டாங்க. ஐயோ, நீ உண்மையிலே வேற லெவலு. ஆனா இருந்தாலும் உன்னுடைய அக்கா வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல 20 காப்ளின்ஸ் போட்டு தள்ளிட்டோம் ஒரே டைம்ல. இது 20யா? நீ வேற லெவலுக்கா? அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய டவுனுக்குள்ள வர கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல என்னுடைய எபிலிட்டி எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மேஜிக்கல் எனர்ஜி எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுனால என்னால இப்ப இந்த இதுல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுடைய உடம்புல இருந்து வெளிப்பற அந்த மேஜிக்கல் எனர்ஜி எந்த லெவலுக்கு இருக்குதுன்றத என்னால கணக்கிட முடியுது. சிவன் என்னாச்சு, எதனா சுத்தி முத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இல்ல ரோஸ், உண்மையா சொல்ல போனா மரியாவும் ரோஸுமே அவங்களுடைய மேஜிக்கல் எனர்ஜி வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கு, அது என்னால கண் கூட பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க, அங்க பாத்தியாடா நம்ம எவ்வளவுதான் மாந்தஸை கொண்டுட்டு வந்தாலும் இந்த இடத்துல பாரு எவ்வளவு ரெக்கவர்ஸ் திரும்ப மிச்சம் இருக்குது, அதுக்கு எவ்வளவு அடிச்சுக்கிறாங்க பாரு கில்டுல மாதிரி. உண்மை என்னன்னா நம்ம டவுனை சுற்றிலையும் கிட்டத்தட்ட நிறைய காப்ளின்ஸ் இருக்கிறதுனால அதுங்களை அழிச்ச மட்டும் தான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும், மக்களால் சுதந்திரமாக போக முடியும் வெளியே. ஈவன் என்ன கேட்டினா அந்த காப்லோட்ஸ் காத்திலும் இந்த காப்ளின்ஸ் வந்து ரொம்பவும் மோசம் தான். நீ சொல்றது சரிதான் ரோஸ். ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் சில காலங்களாகவே இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து வீடு இல்லாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டு இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இன்னமும் இந்த இடத்துல சுற்றி பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மரியாதை கேட்க, அதுக்கப்புறம் வந்து இடத்துல கிளம்பி நம்ம கிராஸ்டோடைய கடைக்கு போகிறாங்க. நல்ல வேலை வந்துட்டீங்களா, கவலைப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப நேரம் இந்த இடத்துல எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், ஏன்னா இந்த இடத்துக்கு இப்போதைக்கு இன்னைக்கு கஸ்டமர்ஸ் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க, நானே க்ளோஸ் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருக்கேன். ஹீரோவும், மிஸ்டர் கிராஸ்ட், நீங்க இன்னமும் நிறைய அயன் லைட்டிங்கை வந்து மெல்ட் பண்ணியிருக்கீங்க போல. ஆமாட்டா, சரியா சொன்னேன், பட் ஆனால் இருந்தாலுமே இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணலை, ஏன்னா இன்னைக்கு என்ன வியாபாரம் அந்த அளவுக்கு போகாது. அது மட்டும் இல்லாமல் இது நான் முடிச்சிட்ட சிவனு என்னன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய ஹேண்ட் கோல்ஸ் தான். நான் இது கேட்காமலே என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, எப்படி இதோட சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவும் மாத்திட்டீங்களா, வேற லெவலாக இருக்கு பார்க்கவே சொல்ல. நன்றிலாம் எதுக்குடா, இது என்னுடைய கடமை, அவ்வளோதான், கவலைப்படாத, முன்னத்தை விட இது இன்னும் கொஞ்சம் கை கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நீ யூஸ் பண்ணுற மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே இது ஸ்பீடாக வெளிப்படுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சின்ன வச்சுக்கோ, நீ அட்வென்ச்சர் ஆகணும் மட்டும் இல்லாமல் உன்னுடைய மேஜிக் எபிலிட்டியும் நீ அதிகப்படுத்திட்டே இருக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டைம்ல பண்ணுன, நல்லபடியாக இதை பயன்படுத்தின. அதுக்கப்புறம் மாதிரியாவும் நாங்க இன்னும் கூடிய சீக்கிரத்திலே செல்வர் ரேங்க் அடைய போறோம். இது அதுக்குள்ளே செல்வர் ரேங்கா? உண்மையிலே பசங்களா நீங்க வேற லெவலில் தான், ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய ஏஜ்ல வந்து செல்வர் ரேங்க் அடைஞ்ச யாருமே நான் பார்க்கல. ரோஸும் என்ன சொல்றீங்க? அப்பனா நீங்களும் லார்டு கேவின், அதாவது ஷியானுடைய அப்பாவும் எங்களுடைய வயசுல நீங்க கில்டுக்கெல்லாம் போய் சேர்ந்து எங்களுடைய அச்சீவ்மெண்ட் நீங்க இந்த இடத்துல பண்ணல. உண்மையை சொல்ல போனா நாங்க அந்த டைம்ல கில்டோட ரெஜிஸ்டர் கூட பண்ணலாமா, ஒன்லி நாங்க மான்ஸ்டரை மட்டும் தான் ஹண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாங்க பார்க்கும்போது மான்ஸ்டர்ஸை மட்டுமே அடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். பட் கில்ட்ல போய் அட்வென்ச்சரா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்றது ரொம்பவும் ஈஸியான விஷயமா அப்ப இல்ல, நிறைய கட்டுப்பாடுலாம் இருந்துச்சு அப்போ. அப்படியா? அதுக்கப்புறம் மரியாவும் ஷியன் கிட்ட போயிட்டு, டே ஷியோனு, இப்போ எதனா டிஃப்ரெண்டான மேஜிக் நீ எதனா கண்டுபிடிச்சாடே இன்னைக்கு, அது நீ எப்போ எனக்கு பண்ணி காமிப்பேன், கவலைப்படாதுக்கா, எதுவா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சேன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு தான் காமிப்பேன். அது மட்டும் இல்லாம நான் இன்னுமே கத்துன்னு தான் இருக்கேன் மேஜிக் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும்ன்றது. எனக்குமே அந்த அளவுக்குலாம் இன்னமும் பழக்கப்படுத்த மாறலாது. ஆனா இருந்தாலுமே உனக்கு அதிகப்படியாவே தெரிஞ்சிருக்கிற. இப்போ எதை வச்சு சொல்றேன்? ஏன்னா இந்த இடத்துல அந்த லைட்னிங் லேம்ப் கூட உனக்கு எந்த இடத்துக்கு போனாலும் தேவைப்படுது இல்ல, கூடவே உன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி தான் இந்த இடத்துல நிறைய காப்ளின்ஸை கொண்டு இருக்கணும் போது நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்ப பாரு. நீ ஆச்சும் பரவாயில்ல, உன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற, ஆனா நான் பாரு அப்படிலாம் கிடையாது. அக்கா என்ன இப்படி பேசுறேன்? நான் ஒன்னும் தப்பா சொல்ல, நீ எதுவும் தப்பா நினைக்காத. நான் எப்படி இருந்தாலும் என்னமோ உன்ன மாதிரி நான் நிறைய கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நீ பயன்படுத்துற அந்த மேஜிக்ன்ற ஒரு விஷயம் ரொம்பவும் பவர்ஃபுல்லாவும் இருக்கு, அதே மாதிரி அமேசிங்காவும் இருக்கு. எதை வச்சு சொல்றேன்? எங்க பாருடா, இந்த லேம்ப் ஏரியத்துக்காக உனக்கு ஒரு இந்த பவர் கொடுத்தா மட்டும்தான் இது வேலை செய்யணும் போது அந்த மேஜிக் சோர்ஸையும் நீ தான் கொடுக்குற. அப்படின்னா பாத்துக்கோ, எதுக்கு ஒரு மேஜிக் சோர்ஸ்ன்றது ஒண்ணு இல்லைன்னும் போது அது ஏன்
அது. பட் ஆனா நீ அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அப்பா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ட்ரைனிங்ல 2 பேரும் மாத்தி கலக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா ஒரு கட்டத்துல அவனை தோக்கடிக்கிற மாதிரி போக, ஆனா ஹீரோ விட்டு கொடுக்காம அந்த இடத்துல விண்டு பவர் பயன்படுத்தி ஜம்ப் பண்ணிடுற. அவரே ஷாக் ஆகுறாரு, என்னடா இதுன்னு பண்றான்னு. அதுக்கப்புறம் ஹீரோ கீழே வந்த உடனே எர்ச்ஸ்பெல் பயன்படுத்தி அவர் அப்படியே மண்ணில் சிக்க வச்சிடறான். எனக்கு நீங்க தோத்துட்டீங்கப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா சியோன்னு இந்த மாதிரியான மெத்தட் பயன்படுத்தணும். என்னதான் பண்ண இப்போ அது என்னன்னா என்னுடைய மேஜிக் பவர்ஸ் எல்லாமே பயன்படுத்தி அந்த ஏர் ஸ்பெல் வந்து அப்படியே கிரவுண்டுக்கு அனுப்புனேன். அந்த கிரவுண்டுக்கு அதிகப்படியான ஏர் செலுத்து மூலியமா அதுல இருக்கிற மண் எல்லாமே படைச்சுன்னு ஒரு டைரக்ஷன்ல வெளிப்பட்டது. அதனால வெளியே போன மண்ணுக்குள்ள இருக்கிற பள்ளத்துல தான் நீங்க மாட்டிக்கிங்க இப்போ. பட் இருந்தாலுமே இது என்னால ரொம்ப நேரத்துக்கு பயன்படுத்த முடியல, சீக்கிரமா வெளிப்படுத்தவும் முடியல. கூடவே எனக்கு இன்னமும் பிசிக்கல் எனர்ஜி வேணுன்றது இதுல இருந்து தெரியுது. அவங்க அப்பாவும் என்னடா இப்ப புரியுதா, சின்ன வயசுல ஏதோ சொல்லும் போது எனக்கு பிசிக்கல் எபிலிட்டி அட்டாக்ல எதுவுமே வேணான்னு, இப்ப என்னடா நீ ஆர்வமா சொல்ற. ஆனா இருந்தாலுமே உன்னுடைய மேஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்புறம் தந்திரங்கள்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறடா. இதனால இன்னமும் நீ உன்னுடைய பிசிக்கல் அட்டாக்ஸ் எல்லாம் மேம்படுத்தினா கண்டிப்பா பக்காவா இருக்கும். சரியா சொன்னீங்கப்பா, என்னதான் இது கஷ்டமா இருந்தாலுமே கத்துக்கிட்ட பிறகு நமக்கு பயங்கரமா யூஸ் ஆகுதுன்றதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கினேன். அடுத்தது என்னுடைய டார்கெட்டே வந்து நான் ஒரு நாள் பறக்கணும் வானத்துல. என்னது வானத்துல பறக்கணுமா, என்னடா பறவை மாதிரி பேசிட்டு இருக்க, அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய கனவான. அது மட்டும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ வானத்தை பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் மரியாவும் என்ன மன்னிச்சிடுங்க அப்பா, நீங்க ஷியோனுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்தீங்க, எனக்கு ட்ரைனிங் எப்பதான் கொடுப்பீங்க, எனக்கு கொடுத்து அவனு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் ட்ரைனிங் வாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்ல அப்பாவும் மரி எனக்கு நீ எதனா புதுசா பண்றன்றத பாக்குறேன், அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அட்டாக் பண்ண 2 பேருமே ஈவனா இருக்காங்க. ஹீரோ இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கான் வேடிக்கை. மரியாவும் அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற வகையில பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க அப்பா வந்து அவ்வளவு பெரிய லெஜண்ட், ஒரு கட்டத்தில் அவளே தோக்கடிச்சிடறாரு. அடப்பாங்கப்பா நான் திரும்ப தோத்துட்டேன், எப்படி சியோன் மட்டும் ஜெயிச்சிட்டு இருக்கேன், நான் தோத்துட்டு இருக்கேன். வீடு இது சாதாரண மேட்ச் மட்டும் தானே, இதுக்கெல்லாம் போய் இப்படி கோச்சிட்டு இருப்பியா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னையும் தோக்கடிப்பேன், அது உண்மைன்னா நான் நம்பிக்கிட்டே இருக்கேன், அவங்களுடைய ட்ரைனிங்க்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இருந்து கிளம்ப. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா என்ன பாச்சு, ஒன்னும் இல்ல மரியா வந்து கிட்டத்தட்ட இப்போ 12 வயசு ஆயிடுச்சு, ஆனா இருந்தாலுமே அவளுடைய டாப் கிளாஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னைய மேஜர் லெவலுக்கு வந்தாலும் வருவா. ஆனா என்ன இருந்தாலுமே மரியாவோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு அடல்ட் லெவல்ல இருக்கிறதுனால அது ஒன்றும் வெளிப்படல. பிசிக்கல் எபிலிட்டி எல்லாமே சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு இருக்கும். பட் இருந்தாலுமே அவ இன்னமும் ஒரு சின்ன பொண்ணு தான். அப்பனா நான் பார்த்த வரைக்கும் அவளுடைய அந்த மேஜிக்கல் அப்படி இல்லைன்னா மேஜிக் எனர்ஜி எல்லாமே அதிகப்படியா இருந்தது உண்மைதானா? ஆனா அதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுடா. பட் இருந்தாலும் நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவளுடைய பவர் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நீ உங்க அக்காவை பத்தி கவலைப்படாமலாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உன்னால முடிஞ்சது அவளுக்காக ஹெல்ப் பண்ணிட்டாரு. அவ கூட எப்பவுமே இரு. நல்லா புரிஞ்சது, நான் பாத்துக்கிறேன்பா. அதுக்கப்புறம் அவன் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க இருந்து இப்ப ரோஸோடைய ஒரு எஸ்டேட் வந்திருக்காங்க. அந்த இடத்துல மல்பெரி செடியில இருக்கிற பட்டுப்புழுக்களை பிடிச்சி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸே வாங்கப்பா, என்னப்பா இந்த சைடு, சும்மா தான்ப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம். பரவாயில்ல, நீங்க வந்ததுக்கே ரொம்ப நன்றி. சரி ஆமா, நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா ஒண்ணும் இல்ல, இந்த புழுக்களை இந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க வேணா ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் காமிக்க. ஹீரோ உன்னோட பக்கம் இது ஓகேன்னு சொல்ல மரியாவும் அடடா இதுனா பார்க்க எப்படி இதுன்னு சொல்லிட்டு பயப்படுறான். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த தோட்டத்துல புழுக்கள்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கரெக்டா பண்றான். ஆனா மரியாவது பயத்துல பண்ணிட்டு இருக்கான். ஒரு கடுதல அவ பண்ற காமெடி எல்லாம் பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அந்த புழுக்களை ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. என்னப்பா மரியா நல்லா வேலை பண்ணிட்டு போல எனக்கு. எங்கப்பா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இங்க பாருங்க உங்களை காட்டிலும் நான் தான் இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இது பண்ணிருக்கேன். பட் நான் அடுத்த வருஷம் இதே மாதிரி வரும்போது நான் நிறைய பிடிச்சி கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் தான் நான் அதுக்காக கண்டிப்பா காத்துட்டு இருக்க மாதிரியா. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஹீரோ சொல்ல. அடுத்த முறை யார் அதிகமா எடுக்கிறாங்கன்றத போட்டி வச்சு பண்ணுவோம். நான் அப்ப தோத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு இடிச்சு மழை வர ஆரம்பிக்கும் போது ஹீரோவும் வானத்துல ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். என்ன இது வான கலர் டிஃப்ரெண்டா இருக்கு, இருந்தாலும் இப்படி மேகம் முடிட்டு இருக்கு. அவன் டிஃப்ரெண்டான கலரை பார்த்துட்டு என்னடா அதுன்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் இந்த மழை வந்ததுனால அங்க இருக்கிற வேலை செஞ்ச மக்கள் எல்லாருமே வாங்க வீட்டுக்குள்ள போவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இருந்து ஓடுறாங்க. ரோஸும் வாங்க வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கூப்பிடுறேன். சரி போவோமா அக்கா வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க. அவ பார்த்தா அப்படியே கீழே மயங்கி விழுந்திருக்கான். அக்கா உனக்கு என்னடி ஆச்சு, ஏஞ்சுக்குன்னு சொல்லிட்டு இவனும் போக. அப்ப ரோஸ் இன்னொரு பக்கம் இதை பாத்துறான். மரியாதை என்னடாச்சு, இல்ல ஏஞ்சுக்க மாட்டான். அக்கா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வீட்டுக்கு கூட்டு போக. ஹீரோ கூடவே இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஆஹா என்ன இது, இவளுடைய கை ரொம்ப சில்ட் ஆயிட்டு இருக்கு, என்னதான் இங்க நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துறாங்க. மரிக்கு இந்த மாதிரியான விஷயம் பார்த்த உடனே ரோஸுக்கு ஏதோ ஒன்னு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்பா அம்மா வந்துட்டீங்களா, மரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்துட்டு இருக்கேன். அவங்க அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா இவங்க கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே அவன் அப்படியே கண் முடிக்கிறான். கண்ணு முடிச்ச உடனே மரி எதனா பேசு, நான் பேசுறது கேக்குது அவனுக்கு, எதனா சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களும் பேச எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. யாருக்கும் இவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்காத பார்த்துட்டு ரோஸும் கண்டிப்பா இவங்களுக்கு லெத்தர்ஜேன்னு சொல்லப்படுற ஒரு நோய் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னது லெத்தர்ஜே நோயா அப்படின்னா என்னது? அப்ப ஹீரோவோட அப்பாவும் என்னமா நீ சொல்றது பார்த்தா அந்த ஹிஸ்டோரியா டவுன்ல நிறைய மக்களுக்கு இதே மாதிரி வந்திருக்குது, அதே நோயா? ஆமா நான் சில ரூமர்ஸ் வச்சு கேள்விப்பட்டேன். நாங்க ஷாப்பிங் போன இடத்துலயே அந்த டவுன்ல நிறைய மக்கள் வந்து அப்படிதான் கடந்தாங்க, கான்சியஸ்னஸ் இழந்துட்டு. அதுவும் சடனா நிறைய மக்கள் வந்து தன்னுடைய சுயநினைவு இழந்து எந்த ஒரு அசையும் இல்லாம அப்படியே சில மாதிரி ஆயிட்டாங்களாம். இதனால பாதிக்கப்பட்டவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. கண்டிப்பா அதே நோய் தான் இப்போ மரியாவுக்கும் வந்திருக்கணும். அப்பனா அதே நோய் எங்க அக்காவுக்கும் வந்துருச்சுன்றியா ரோஸே? ஹீரோவோட அம்மாவும் ரோஸ் அப்பனா இந்த நோய்க்கு மருந்து இருக்கா, அது குணப்படுத்த முடியுமா? உண்மையை சொல்லப்போனா இது வரைக்கும் கிடைச்ச தகவல் படி அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் அந்த மாதிரி ரெக்கவர் பண்ணி நான் இது வரைக்கும் கேள்விப்படுத்த கூட கிடையாது. இது புதுசா இப்போ வந்திருக்க நோய்ன்றதுனால இது வரைக்கும் இதுக்கான மருந்து யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிச்சல. அது மட்டும் இல்லாம இதை பத்தின அதிகப்படியான
அறிவு வந்து யாருக்கும் கிடையாது. அடடா மரியா அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ ஒரு பக்கம் சோகமா இருக்கும்போது அவங்க அப்பாவும் நம்ம வேணா இப்போ இந்த இடத்துல கிளம்பி ஹிஸ்டோரியா டவுன்ல இருக்கிற டாக்டர் கிட்ட கூட்டு போனா கண்டிப்பா இவளால குணம் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கு. ஏமா மரியாவோட துணியெல்லாம் எடுத்துக்கோ. ஓகே இப்பவே அவளை இந்த இடத்துல கூட்டு போறேன். சியோன் திரும்ப வர இருக்கும் நீ அம்மா கூடிய இருக்கு, நான் மட்டும் இந்த இடத்துல மரியா கூட்டின்னு கிளம்புறேன். அப்ப அதெல்லாம் முடியாது, நானும் உன் கூட வருவேன். என்னடா பேசிட்டு இருக்க, சூழ்நிலையே சரியில்லைன்ற நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இந்த நைட் டைம்ல நான் போறேன், அதனால இந்த டைம்ல நீ வர வேணாம், ரொம்ப டேஞ்சரஸ் சொல்ல. அப்பா உங்களுக்கு தெரியாது, நீங்க போற வழியில எதனா மாஞ்சு சொன்னீங்கன்னா உங்களால சமாளிக்க முடியாது. எப்படி நீங்க ஒத்தால சமாளிப்பீங்க? கேரேஜ் உங்களால ஓட்ட முடியாது. அதனாலதான் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண கூட வரேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய அக்காவை விட்டு நான் தனியா வர விரும்பல. அவளை நான் இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தி ஆகணும். ஆனா என்ன நான் ஒரு சின்ன பையனா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கட்டாய பேர்ல அவர் அதுக்கப்புறம் அவனை கூட்டின்னு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் கூட போகும்போது மரியாதை நல்லபடியா பிடிச்சிக்கடா, ஓகேப்பா அக்கா கவலைப்படாத, ஹிஸ்டோரியாஸ் டவுன்ல வந்து உனக்கு எதனா மருந்து கிடைக்கும் அப்படி அவன் பக்கம் நம்பிக்கையில இருக்க. அப்போ உன பக்கம் வானத்தை பாக்குறான். அவனும் அப்பா அந்த வானத்துல வினோதமான கலர்ல லைட் தெரியுது, அது அரோரா. சரி உங்களுக்கு அது பதிலாம் தெரியாது, லைட் எதனா தெளிவா தெரியுது உங்களுக்கு வானத்துல. என்னடா லைட் வானத்துலன்ற? என்னால எதுவுமே பார்க்க முடியல. என்ன சொன்னீங்க உங்களால பார்க்க முடியல நீங்களா? ரெட் லைட் பா. எனக்கு எதுவும் தெரியலடா, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கேரேஜை சுத்தியும் நிறைய மான்சஸ் துரத்தினே வருது. மான்சஸ் வந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, கெட்டியா பிடிச்ச கேரேஜ் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க என்னப்பா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் பின்னாடி போயிட்டு அதுங்களை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். பக்கம் அவங்க அப்பாவும் கேரேஜ் சைட்ல வர மான்சஸ் எல்லாமே அடிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. இந்த தடவை ஹீரோவும் எந்த அட்டாக் பண்ண சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட்டரையோ ஷார்ப்பா பண்ணி அட்டாக் பண்ண அது ஒவ்வொன்றுமே அப்படியே பயமாடி வாங்கி கீழே விட பரவாயில்ல. இந்த ரயின்ல இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஆயுதம் அதை புல்லட்டா பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல நிறைய தப்பிச்சாலுமே ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணது புரிய மாட்டேது. அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் போராட்டு இருக்காரு. சியோன் என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா சீக்கிரம் போக ஒண்ணுமோ, என்னால எதுவுமே பண்ண முடியல, நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஓனைகளுக்கு முன்னாடி நிறைய புகை மூட்டமும் வந்துட்டு இருக்கு. அதை சென்ஸ் பண்ண அடுத்த நிமிஷமே அதுங்க பயத்துல அந்த இடத்துல ஓடிதுங்க. இப்போ அதுங்கெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ல போயிடுச்சா. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஏதோ ஒரு புகை மூட்டமும் வர. அப்பா நம்மளுக்கு நோக்கி என்னமோ வருது, சீக்கிரம் வண்டி எடுத்து ஓடுங்க, வேகமா தானே ஓட்டுறேன், அதுல என்னடா சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு அவனை கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒண்ணு மாதிரி வருது. அது வந்து அடுத்த நிமிஷம் ஹீரோ ஒன்னு பக்கம் பார்த்து நடுங்கிறான். அப்பா இங்க பாருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் புலம்ப. என்னதா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது, என்னால எதுவுமே பார்க்க முடியல. அப்பா வாய்ப்பு இல்ல, அப்ப மேஜிக்கல் எனர்ஜி இருக்கிறவங்களால மட்டும் தான் இதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அப்ப இதே போலதான் அந்த அரோராவும் உங்களால பார்க்க முடியல. சிவன் எந்த மாதிரியான மான்ஸ்டர் அது நீ பார்த்துட்டு இருக்கிறது? அப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை சொல்லலாம்னு போக அடுத்த நிமிஷமே அது பயங்கரமா கத்துது. என்னாச்சு சிவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்னா? அப்பா இதோட வாய்ஸ் என்னால கேட்க முடியல, இது பைத்தியக்காரி கத்திட்டே இருக்கு, என்னதான் நீ கத்துனாலுமே நான் உன்னை சூற வரண்டி கிட்ட வாடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோ தன்னுடைய மேஜிக் பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அட்டாக் பண்ணலாம் பார்க்க. என்ன இதுக்கு மேல பிசிக்கல் அட்டாக் பயன்படுத்த முடியல. அதுக்கப்புறம் ஹீரோவை கிட்ட வந்து பிடிக்கலான்னு பார்க்க ஹீரோ ஒரு கடத்துல யோசிக்கிறான், இதயத்துல நான் திரும்ப சாக போறேனா, என் கதை முடிஞ்சுதான். ஹீரோ ஒரு பக்கம் யோசனை வருது. இதுக்கு முன்னாடி அந்த காப்ளினை பிடிச்சி அடிக்கும் போது தன்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி எல்லாம் ஒன்னா திரட்டி அடிச்சிருப்பான், அதெல்லாம் அதோடைய கை வந்து பொசுக்கிருக்கும். அதை யோசிச்சு பார்த்து இந்த இதில் பயன்படுத்தும். அதுக்கப்புறம் அது பொசுங்குது, அதுவும் கதறது என்ன விட்டுறா சாமின்னு. இது மேஜிக்கல் எனர்ஜி அதை பியூரிஃபை பண்றதுனால அது தாங்க முடியாம ஓடிச்சு. ஸோ நீங்க என்ன நடக்குது, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு அவருக்கு அவர்த்த கேட்ட உடனே அந்த மான்ஸ்டரும் அதுல இருந்து நம்ம ஹீரோடைய அப்பாவை அட்டாக் பண்ணதுக்கு முன்னாடி போக எங்க போதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க அடரா அப்பாவை அட்டாக் பண்ண போதான்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கும் போது அது கிட்ட போன அடுத்த நிமிஷமே ஹீரோடைய அப்பா பக்கத்துல ஹீரோவால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மேஜிக்கல் லேம்ப் லைட் வந்து அதோடைய ஒளிப்பட்ட அடுத்த நிமிஷமே அது அப்படியே பொசுங்குது. பயத்துல அது அந்த இருந்து பறந்து போறான்னு பார்க்க ஹீரோடைய அப்பாவை என்னமோ சவுண்ட் கேதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்க அந்த மாந்திர பார்த்து அவரே பயப்படுறாரு. ஹீரோவும் நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜம்ப் பண்ணி போய் அடிக்கிறான். ஹீரோ ஒரு அப்பாவை இதை உன்னோட பக்கம் பார்த்துட்டு இருக்க கேரேஜ் நிறுத்திறாரு. ஹீரோவும் கரெக்ட் டைம்ல போயிட்டு அந்த மாந்திர மேல கையை வச்சு அதை அப்படியே பொசிக்கிறான். அதுக்கப்புறம் அவரை சரியா கேட்ச் பண்ணிடுறாரு ஹீரோடைய அப்பாவும். நீ நல்லா தானே இருக்க, சரிப்பா என்னால அதை தோக்கடிக்க முடியல, நீ எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கற, நீ இப்ப சேஃபா இருக்கிறது எனக்கு போதும் சியான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பும் போது சியான் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஹியூமன் ஆயிடு மான்ஸ்டரை நான் பார்த்ததே இல்லை, இதுதான் நான் முத முறையா பாக்குது, நான் கூட தான்பா. சரி நம்ம கிட்ட வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு எப்போ கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லேம்ப் லைட்டை பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா இன்னும் நிறைய மாதிரி இதே மாதிரி வராம இருக்கிறதுக்கு எனக்கு வேண்டுறேன் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல டவுனுக்கு வந்துறாங்க. டவுன்ல டாக்டர் பார்க்கறது இவங்களும் வந்திருக்கேன். டாக்டர் என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு சுயநலமும் இல்லாம கண்ணு முடிச்சபடியே இருந்துட்டு இருக்கான்னு சொல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த இதுல ஊர் மக்கள் நிறைய பேர் இதே மாதிரி தன்னுடைய பசங்களையும் கூட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் அந்த இதுல வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பத்தாத்துக்கு அதிகப்படியா இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம சில பேர் இன்னமும் காத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ப்ளீஸ் என்னுடைய அக்காவுக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு கேட்க அப்ப அந்த ஆளும் ப்ளீஸ் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க, இன்னமும் உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களே, என்ன பேசுறீங்க, நான் கொட்ட மழையில வந்ததுக்கு வந்திருக்கோன்னு சொல்ல ஹீரோடைய அப்பாவும் சியான் நீ டாக்டர்களை குறை சொல்லி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா இந்த இடத்துல என் நம்மள மாதிரியே தான் நிறைய பேர் வந்திருக்காங்களே. ஹீரோ உன பக்கம் கடுப்புல பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டரும் கூப்பிட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்த டவுன்ல வந்திருக்க நோய் தான் சொல்லிட்டு. ஹீரோடைய அப்பாவும் இது ஆல்ரெடி எனக்கு தெரியும் சொல்றாரு. இதுக்கு மருந்து இருக்கான்னு அவங்களும் கேட்க இதுக்கு இது வரைக்கும் நாங்க எந்த விதமான மருந்தும் கண்டுபிடிக்கல, இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல எங்க அக்காவை குணப்படுத்த முடியாதா, அவ அடுத்த வருஷம் எங்க கூட வந்து அந்த புழுக்களை எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா, அவ திரும்ப வந்து அவனை சொல்லிட்டு ஹீரோ உன்னோட பக்கம் அழுதுக்குன்னு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். உன்னோட பக்கம் இவன் ஃபீல் பண்றதுலாம் பார்த்துட்டு அவங்க உன பக்கம் ஃபீலிங்ல இருக்க எப்படியாச்சும் என்னுடைய அக்காவை காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் டாக்டர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான்.
அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிருக்க ரொம்ப பிடிச்சிருந்த லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பிள்ளைக்கு என்ன வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோடும் பரமாதமா இருக்கும். முடிஞ்சளவு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துட்டு நம்புறேன். எந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல வந்து லைக் மச்சி போடுங்க. ஏன்னா கதை உண்மையிலேயே வேற லெவலா மாறி போயிருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அனிமேவே இந்த எபிசோட பார்க்கும்போது அந்த மாந்திர பார்த்து நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாதான் அது காமெடி பேச 2வது முறை எனக்கு தெரிஞ்சது. எத்தனை பேர் என்ன மாதிரி பயந்துங்கன்றது தெரியல. கமெண்ட் சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.